அண்ணே படகுல செய்யும்போது எங்கே அங்கே வெளியிலையா? வெளியில் அந்த ஆப்போசிட்டில் உள்ள இருக்குல்ல, நாங்கள் எப்பயுமே போய் உட்கார வார்டு, நாங்கள் எப்பயுமே உட்காந்து எப்பயுமே ஃப்ரீயாக போய் உட்காருவோம். நடந்தது முன்னாடி கூட இல்லை, முன்னாடி இல்லை, எப்பயுமே வெளியே காயா உட்காந்து. தமிழக மீனவருக்கு படுகொலை எதிர்ப்பு தமிழர் தேசிய போராளி என்னன்னு பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து தமிழர் தேசிய போராளின்னு சொல்கிறோம். அல்ற சில்லறையெல்லாம் வந்து கிண்டல் கேலி செய்யும். உலகத்தமிழர் மாநாட்டுக்கு யாரும் அழைச்சிருக்காங்க பாருங்கள். இப்போ தெரியுதா வரையா நாங்கள் வந்து தமிழர் தேசிய போராளின்னு சொல்கிறோம்னா பல நெடுமாறன் அவர்கள் 2009 நான் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு வந்து பல நெடுமாறன் அவர்கள் வந்து எழுதினதோட நிகழ்வு. என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திண்டுக்கல்ல, அதாவது நந்தவனப்பட்டியில் தான் இருக்கோம். தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்களோட வாழ்ந்த வீட்டை நம்மளோட மூவேந்தர் மீடியாவிலையும் பாண்டிய டிவிலையும் போடணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அதுக்கான வர்றதுக்கான நேரங்கள் இல்லை. இன்றைக்கி எப்படியாவது வந்து அண்ணன் வாழ்ந்த வீடை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்துடணும், எப்படியெல்லாம் அண்ணன் வாழ்ந்துருக்காரு அப்படின்ட்டு வந்து மக்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காண்டி வந்து இன்றைக்கி திண்டுக்கல் வந்தோம். நம்ம வந்த நேரமும் நம்ம தரல. ஆனால் நடராஜன் வந்தவர்களும் இங்கே அண்ணனோட அந்த இடத்த, அவர் அண்ணன் வாழ்ந்த அந்த அரண்மனையை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வேலையில் நடந்துகிட்ருக்கு. அண்ணன் எந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்றத அந்த வீடை பார்ப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அண்ணே நந்தவனப்பட்டியில் வாழ்ந்தது மட்டும்தான் தெரியும் நிறைய பேருக்கு. அவரோட வீடு எப்படி இருக்குது என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இங்கே எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழர் தேசிய போராளி. நிறைய பேர் சொல்கிறாங்க தமிழ் தேசிய போராளின்னு. தமிழ் தேசிய போராளி கிடையாது. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. தமிழர் தேசிய போராளி தான் நான் மாவீரன் சி பசுபதி பாண்டியன். ஏன்னா தமிழ் தேசிய சிந்தனையோடு தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அவ்வளோ ஒரு முன்னெடுப்படுத்த நான் பசுபதி பாண்டியன். அவரோட கடைசி போராட்டம் நடந்த அந்த முல்லை பெரியாரோட அந்த போராட்டம் தான். அதுக்கப்புறம் தான் அண்ணனோட அந்த இறப்பு வந்து ஏற்பட்டது. அண்ணன் வாழ்ந்தது தான் அரண்மனை தான் சொல்லணும். பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்குது. அவ்வளோ சிறப்பாக இது ஒன்றோட கொண்டு வருதா கொஞ்சம் சைட்டில் சைலண்ட் போகுது. யார் நீங்கள் பார்த்து சைலண்ட் போகுது. ஓகே ப்ளே ஆகிட்டு இருக்கா? இதுதான் அண்ணன் வாழ்ந்த வீடு. ரொம்ப நாள் ஆசை அண்ணன் வாழ்ந்த வீட்டை அதை எடுத்து போடணும் அப்படின்னு. ஒரு அரண்மனை மாதிரி தான் இருந்திருக்குது. இவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருந்தும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணன் வந்து பார்த்து வா, கேமரா எடுக்கிறேன்னு இது மேலெல்லாம் காட்டு ஃபுல்லாக இது அப்படி அதெல்லாம் இதெல்லாம் ஃபுல்லாக சின்ன செட்டிவிட்டு கிடக்கு கிடக்கு. இன்னும் உள்ள கேட் வந்து பூட்டியிருக்கு. அண்ணன் நடராஜன் திறந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எப்படிலாம் இருக்குது அப்படின்றத நான் எடுத்து காட்டுறேன். இப்போ அண்ணன் இருந்த அந்த சோஃபா அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத, அதில் உட்காந்துருந்த அண்ணன் உட்காந்துருந்த சேரு அதெல்லாம் பார்க்கலாம். பார்த்து வாங்குற மாதிரி இதெல்லாம் என்ன அப்போ உள்ளதா? அண்ணன் காலகட்டத்தில் இருந்ததோ ஒரு ஆவணம்லாம் நிறைய
அப்போவே தேவேந்திர கூட்டமைப்பு அப்படின்ட்டு வந்து ஆவணங்கள்லாம் நிறைய இருக்கும் போல இருக்கு பிரதர். இந்த ஆவணங்கள்லாம் கண்டிப்பாக என்னன்னு பாருங்கள். நிறைய பேர் இது வந்து பாதுகாக்க மறந்துருக்கலாம். 2050 எல்லாமே கொடுங்க. எனக்கு தேவைப்படும். பெரிய காலம் எனக்கு தேவைப்படும். எனக்கு இறந்தாலும் வீட்டில் வச்சு ஃப்ரீயாக பார்க்கலாம். ராஜ்குமார் முன்னிலை முருகேசப்பாண்டியன் கீழவன்மணி போராளியில் 41வது நினைவேந்தல். அப்போவே பாருங்கள். அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி போராட்ட வடிவங்கள் கொண்ட ஆவணங்கள் ஏதாவது இருக்கா? பாப்பாவோடதா? சந்தான பிரியாவோடதா? எடுத்து வைங்க, இதெல்லாம் தேவைப்படும். வேறு எதுவும் கிடக்கா? எல்லாத்தையும் பாருங்கள். சொன்னாங்க இந்த துண்டு பேப்பர் சீட்டெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும் பேசுகிறதுக்கு. தவால் இருக்கு. இந்த தவால் இவ்வளோ ஆவணம் இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ அசால்ட்டாக போட்டு வச்சுருக்கிறீங்க. இப்போ இதனால் நீங்களும் பார்க்கல. இப்போத்தே உள்ள வரீங்களா நீங்களே? இந்த நம்பர் பதிவு என்ன? இப்படி தான் நம்ம நிறைய ஆவணங்களை வந்து சேகரிக்க தவறிட்டோம். இன்னைக்கு பாரு ஆண்டவனாக பார்த்து வந்து அனுப்பிச்சுருக்கான்னு நினைக்கிறேன். எவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த இது பாருங்கள். இதெல்லாம் கிடைக்கிறது நமக்கு பெரிய ரேரு. இது பேப்பர் நியூஸ். இது எல்லாமே இது ஏதோ ஒரு ஸ்கில் பிரச்சனை என்னன்னு அதில் என்னன்றது பொறுமையாக உட்காந்து பார்ப்போம். அதில் எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. தரவுகள் மருத மக்கள் முன்னேற்ற கழகம் முதல்ல தமிழ் செம்மொழி மாநாடு அண்ணனுக்கு அழைப்புதல் கொடுத்ததோ? மருத மக்கள் வேறு எதாவது ஆவணம் இருக்கான்னு பாருங்க. எல்லாத்தையுமே இருக்கிற எல்லாத்தையுமே எடுங்க சார். வைங்க வீட்டில் போயிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். வீட்டில் உள்ளார வந்து பாருங்க எவ்வளோ ஆவணங்கள் இருக்குன்னு. இதை கலைஞர் வீட்டில் தேவேந்திர சமத்தை ஆயுதராப்பட்டிலேருந்து நீக்கு அன்னைக்கே வந்து பாருங்கள். அண்ணன் வந்து கருணாநிதி அவர்களோட வீட்டு முற்றுகையிட்டிருக்காங்க. கோபாலபுரம் தமிழக முதல்வர் இல்லம் முற்றுகை. இன்னும் என்னென்ன இருக்குன்னு பாரு. அதில் எல்லாமே பாரு சொன்னாங்க. எல்லாத்தையுமே எடுத்து எல்லாமே சிம்மு வாங்கினதா 2007 தீர்மானம். 2007 திருநெல்வேலி மாவட்டம் மங்களாபுரம் நடைபெற்ற தேவேந்திர வேளாண் கூட்டமைப்பின் மாநாட்டின் தீர்மானமா? என்ன பத்திரமா? நம்ம பத்திரத்தோட ஜெராக்ஸு. இந்த மாதிரி பத்திரிகை செய்திலாம் கொடுங்க. பத்திரிகை செய்தி தான் தேவைப்படும். இது 2009 ருக்மணி மகால் தாராபுரத்தில் வந்து 2009 என்னோட இது 2010 சென்னை தமிழக முதல்வர் முற்றுகை இதுவாக துண்டு பிரச்சாரது. இது போராடி முழக்கம் இந்திய அரசு முதல்வருக்கு வேண்டுகோள். அண்ணோட தலைமையில் இல்லையா? பாண்டியன் 2009 அண்ணா சிலையரை சிந்தாமணி திருச்சியில் ஈழத்தில் போர் நிறுத்த கோரி போரை நிறுத்த கோரி நம்மளோட தமிழர் தேசிய போராளி என்னன்னு மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்களோட போராட்ட காலத்தை பாருங்கள்.
மாபெரும் தொண்டு நாடு. தமிழக மீனவர்களுக்கு படுகொலை எதிர்த்து தமிழர் தேசிய போராளி அண்ணன் ஸ்ரீ பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து போராடினாங்க. நக்கீரன் இதுவா? நக்கீரன் வார இதழில் இது அதற்கு நினைக்கிறேன். நெல்லை மாவட்டம் தென்காசி மற்றும் வாசுதேவநல்லூர் கிராமங்களில் 2 நாள்கள் எழுச்சி சுற்றுப்பயணம். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க என்னோட களப்பணிகள்லாம். இது அதே எழுச்சி, இது அதே தான் எழுச்சி இல்லை இதை நான் பாருங்க. தேவேந்திரகுல கூட்டமைப்பு நடத்தும் வீரமங்கை ஜெயலலிதா பாண்டியன் அவர்களின் நினைவு நாளை மலரஞ்சல் நிகழ்ச்சியா 2010 அலங்காரத்தில் அன்னைக்கு நினைவு நாள் நடத்தும். தேவேந்திரகுல வேளாண் பெயர் மாற்றம், முகவரி பட்டியல் மாற்றம், ஓகே, இதெல்லாம் தேவைப்படும். பாருங்க ஈழத்தமிழர் போர் இதெல்லாம் ஒன்று என்னது அண்ணன் காசு, அண்ணன் பேக்கில் இருந்த காசா? நான் வச்சுக்கிறேன் 25 ஆசு. நான் ஒரு காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நினைவூட்டு விதமாக இருக்கும். அடுத்தது நம்ம தலைமுறை விட்டுருவோம், நம்ம பிள்ளையோட தலைமுறை விட்டுருவோம், அடுத்த தலைமுறை இன்றைக்கி எப்படி 5 ஆசு 1 ரூபாய் நம்ம நினைவூட்டுறோம். அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி 25 ஆசு நம்ம அவனுக்கு நினைவூட்டுற மாதிரி இருக்கும். முத்தமிழில் மூத்த மகன் குலத்தின் தலைமையான ராஜராஜபட்டியில் மிக்க தேவேந்திர சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் சென்னை தமிழக முதல்வர் வீட்டு முன்பு. ஓகே, வேறு எது இருக்கான்னு பாருங்க. அது என்னது அந்த 7ஆம் ஆண்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்க. எல்லாத்தையுமே கொண்டாங்க கேளுங்க. இது என்ன 7ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் திருவிழாவா? அண்ணனோட தலைமையில் 2008 எல்லாமே வச்சுருப்போம். எல்லாம் வீட்டில் போயிட்டு பொறுமையாக தான் பார்த்தேன். இன்னும் ஏதுன்னு படித்து பார்க்க மாட்டேன். சரி, சிம்மு வாங்கினது சிம்மாவில் தரல. இதெல்லாம் பாருங்கள், வாயுமொழி பண்டார வன்னியன் அந்த நூல் சம்மந்தமாக ஏதோ அண்ணன் எடுத்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஈழத்தமிழர், இது அந்த சாமரை அது யாருக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மள்கிட்ட பாப்பா போட்டோ ஸ்கூலில் இருக்கு. சந்தன பிரியா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். அது என்ன உலகத்தில் அழைப்பு தர கொடுங்க. இதெல்லாம் ஒரு ஆவணம் தானே நமக்கு. இன்னைக்கு அண்ணன் ஸ்ரீ பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து தமிழர் தேசிய போராளின்னு சொல்கிறோம். ஒரு சில அல்ற சில்லறையெல்லாம் வந்து கிண்டல் கேலி செய்யும். உலகத்தமிழர் மாநாட்டுக்கு யாரை அழைச்சிருக்காங்க பாருங்கள். இப்போ தெரியுதா அவரையே நாங்கள் வந்து தமிழர் தேசிய போராளின்னு சொல்கிறோம்னா பல நெடுமாறன் அவர்கள். ரெண்டாயிரத்தி 2009 அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு வந்து பல நெடுமாறன் அவர்கள் வந்து எழுதினதோட நிகழ்வு. என்னப்பா ஒன்று உள்ளே போகட்டும், அண்ணன் வந்தோன்னு நம்மள ஓகே வா அப்படியே உள்ளே போகலாம். அதாவது தாங்க அண்ணன் அந்த அரண்மனை, இன்னைக்கு அந்த அரண்மனை எப்படி சிதைஞ்சு கிடக்குன்னு பாருங்க. எப்படி ஒரு அரண்மனை எப்படி ஃபைனல் அப்படின்னா சிதைஞ்சு கிடக்குமோ அதே மாதிரி கிடக்குது. வாங்க உள்ளேயும் போய் பார்ப்போம். அண்ணன் வீழ்ந்த இடம் இல்லடியா? இந்த இடத்துல உட்காந்துருந்தது. இந்த இடத்துல உட்காந்து பேசுவார். எந்த பஞ்சாயத்து பேசுகிறோம் அண்ணன் படுகை செய்யும் போது எங்கே அங்கே வெளியிலையா? வெளியில் இந்த ஆப்போசிட்டில் உள்ள இருக்குல்ல, எப்பயுமே போய் உட்கார வார்டு, அங்கே எப்பயுமே உட்காந்து எப்பயுமே ஃப்ரீயாக போய் உட்காருவார். அந்த இடத்துக்கு நடந்தது முன்னாடி கூட இல்லை, முன்னாடி இல்லை, எப்பயுமே வெளியே காய உட்காந்துட்டு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகலாமா? பாதை இருக்கா?
நம்மளுக்கு தெரியல வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி வரலாம். அள்ளி போட முடியுங்க. எப்பயுமே சாயம் வந்து உட்காந்து பேசுவார். பிரியாங்கண்ணா தான் உட்காந்து. அப்போ நடந்த சம்பவம் அந்த இடத்துல நடந்துட்டு அந்த முன்னாடி தமிழ் சாமி இது ஒன்றும் தெரில. ஆனால் அங்கிட்டு வரலாமா? அங்கிட்டு தான் கேட்டு அங்கிட்டு தான் கேட்டிருக்கேன். போயிட்டு வருவோமா? அதாவது அண்ணனோட வீடு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட பகுதி 2 வீடியோ வந்து நான் அடுத்து பதிவு பண்ணுறேன். ஏன்னா அண்ணன் வந்து எந்த இடத்துல படுகொலை செய்யப்பட்டாங்க அது அப்படின்றத வந்து அடுத்த காணொலியில் வந்து நான் பதிவு பண்ணுறேன். இப்போதைக்கு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது சும்மா ஓரளவு அப்படியே எடுத்தோம். முன்ன ரொம்ப அடசலாக இருந்தது. இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. தூசியாக இது மண்டி போயிருந்துச்சு, பால் அடைஞ்சு போய் கிடந்துச்சு. இப்போ வேலை நடந்துகிட்ருக்குது. அதோட 2வது பாகத்தை வந்து நான் அடுத்து மூவேந்தர் மீடியாவில் விரைவில் வந்து போடுறேன். எங்கே வர அண்ணான காணா? வரண்ணாரா? முக்கியமான